ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார் கலர்ஸ் தமிழ். இன்றைக்கி நாம் திரிஞ்ச பால் வச்சு எப்படி பால்கோவா பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு திரிஞ்ச பால் வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். அப்படி டவுட் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 லிட்டர் திரிஞ்ச பால் இப்படி இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 5 ஸ்பூன் சீனி, 2 கிராம்பு, 1 ஏலக்காய். இப்போது திரிஞ்ச பாலை அரிப்பில் விட்டு இந்த மாதிரி நல்ல தண்ணி இல்லாமல் அரிச்சு எடுத்துக்கோங்க. நல்ல பொறுமையாக அரிச்சு எடுத்துக்கோங்க. இதுதான் திரிஞ்ச பாலில் இருந்து அரிச்சு எடுத்தது. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் நாம் அரிச்சு வச்சதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சமாக அப்படியே கிளறி விடுங்க. அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு செய்யக்கூடாது, அப்படி தீய ஆரம்பிச்சிடும். அப்படி பொறுமையாக கிளறி விடுங்க. இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் இப்போ வெளியே வரும். இது அப்படியே சுண்டணும். இந்த சமயத்தில் நாம் எடுத்து வச்சுருந்த சீனி, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்ல கிளறி விடுங்க. இப்போ நாம் போட்ட சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி திரிஞ்ச பாலில் இருந்து நமக்கு ரொம்பவே சுவையான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பால்கோவா ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலில் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.